எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரே ஸ்வீட்ஸ் ரெசிபியாகவே போயிட்டுருக்கு இல்லைங்க. இன்றைக்கி அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம காரம் பக்கம் போயிட்டு வருவோமாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மொறுமொறுன்னு ஏன் ஸ்டைலில் ஒரு ராகி ரிப்பன் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் இட்லி அரிசி, 5 வரமிளகாயை நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போது அரைக்கப்பளவு பொட்டுக்கடலையங்க நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பளவு ராகி மாவு, அது கூட நம்ம அரைச்சோல்லைங்க அந்த பொட்டுக்கடலை மாவு, அதை நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு பிடியில் சிக்காமல் வருங்க. இது கூட அந்த இட்லி அரிசியும் மிளகாயும் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்க, அது தண்ணி சேர்த்து மைய அரைச்சி அதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டுங்க. நல்ல சூடான எண்ணெய் இருக்கு இல்லைங்க, அது 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கணும். நீங்கள் இந்த மாவு பிணைய ஆரம்பிக்கிறப்போ முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுடுங்க. அந்த எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். நல்லா உதுத்து விட்டுருங்க, கலக்கிடணுங்க. அந்த பொட்டுக்கடலை மாவு உப்பு எல்லாம் கலங்கினதுக்கப்புறமா தண்ணி தெளித்து நல்ல சாஃப்டான ஒரு பதத்தில் பிணைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ரிப்பன் முறுக்கோட அச்சு இது தாங்க. இதை வச்சுட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டுங்க. உள்ளே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எல்லா பக்கமும் வர மாதிரி பண்ணிக்கணுங்க. அப்போ தான் முறுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி உள்ளே வச்சுட்டு மூடி லைட்டாக அழுத்தி பாருங்கள். சூப்பராக வருதாங்க. இப்போது நல்லா சூடாக இருக்கணுங்க எண்ணெய். அதுக்குள்ளே டைரெக்டாக அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க. பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா நல்லாவே சூடு ஏறுங்க நீங்கள் அழுத்துறப்போ. ஸோ கை தள்ளி வச்சே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்கள் மேலே, அந்த நுரை அடங்கினதுக்கப்புறமா தான் நீங்கள் திருப்பி போடணும். இது திருப்பி போடுறப்போ ரொம்ப பத்திரமா பண்ணுங்கள், எண்ணெய் தெரிச்சிட்டு போதுங்க. முறுக்கு கம்பி இருந்தால் இன்னும் வசதியாக இருக்குங்க. திருப்பி போட்டு நல்லா நுரை அடங்கினதுக்கப்புறம் எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான ராகி ரிப்பன் முறுக்கு ரெடிங்க. ஸோ இப்போ அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்த அடைசலை போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து பார்க்கலாமாங்க. சூப்பராக இருக்காங்க. இப்போ இதை நம்ம நுறுக்கி பார்ப்போமாங்க. Thanks for watching.